ஏஐ இப்போதான் ஏன் பூம் ஆச்சு? ஏஐ புதுசா கண்டுபிடிச்ச விஷயம் இல்ல. பல வருஷமா ரிசர்ச்லயும், கம்பெனிஸ்லயும் ஏஐ இருந்துட்டே இருக்கு. ஆனா, நமக்கு ஏன் இப்போ திடீர்னு எல்லா இடத்துலயும் ஏஐ வந்த மாதிரி தோணுது? அது தவறான ஃபீலிங் இல்ல. சமீப காலத்துல ஏஐ லேப்டாப்பிக்ல இருந்து டெய்லி யூஸ் டூல் மாதிரி மாற ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாடி ஒரு சிங்கிள் ரீசன் கிடையாது. டேட்டா அதிகமாச்சு. ஜிபியூஸ் பவர்ஃபுல் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மாடல் டிசைன்ஸ் மெச்சூர் ஆயிடுச்சு. ட்ரெய்னிங் மெத்தட்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இன்ஃபரன்ஸ் சீப்பராவும் ஃபாஸ்டராவும் மாறுச்சு. அதுக்கு மேல சிம்பிள் கன்சியூமர் இன்டர்ஃபேஸஸ் வந்துச்சு. முக்கியமான பாயிண்ட், மாடல் மட்டும் ஏஐ இல்ல. மாடல் ஒரு பார்ட் தான். கீழ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஜிபியு கிளஸ்டர்ஸ் இருக்கு, ட்ரெய்னிங் பைப்லைன் இருக்கு, மேல ப்ராடக்ட் டிசைன் இருக்கு, சேஃப்டி சிஸ்டம்ஸ் இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. யூசருக்கு சிம்பிள் சாட் பாக்ஸ் மாதிரி தெரிஞ்சாலும் பின்னாடி லேயர்ஸ் நிறைய இருக்கு. ஒரு கிச்சன் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு சின்ன வீட்டு கிச்சன்ல நல்ல ரெசிபி இருந்தாலும் ஒரே நேரத்துல 1000 பேருக்கு சாப்பாடு செய்ய முடியாது. இன்கிரீடியன்ஸ் குறைவு, ஸ்டவ் சின்னது, பீப்புள் குறைவு, சிஸ்டம் இல்ல. அதே கிச்சன் ஹோட்டல் கிச்சனா மாறுனா இன்கிரீடியன்ஸ் நிறைய, பிக்கர் ஸ்டவ், நல்ல ரெசிபி, ஒர்க் ஷேர் பண்ண பீப்புள், ஃபாஸ்டரா சர்வ் பண்ண சிஸ்டம், ஃபுட் மேஜிக்கா வரல, கிச்சன் கெப்பாசிட்டி மாறுச்சு. ஏஐ பூமும் அதே மாதிரி. ஒரு நாள் காலை எழுந்ததும் ஏஐ ஜீனியஸ் ஆயிடுச்சுல்ல. டேட்டா, சிப்ஸ், மாடல்ஸ், டூல்ஸ், ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஒண்ணா மெச்சூர் ஆனதால பூம் மாதிரி தெரிஞ்சது. டேட்டா சைட்ல இன்டர்நெட், ஃபோன்ஸ், ஆப்ஸ், டாக்குமெண்ட்ஸ், வீடியோஸ், கோட், சாட்ஸ் எல்லாம் டிஜிட்டல் பிரேசஸ் விட்டுக்கிட்டே இருந்தது. அந்த டேட்டா பெர்ஃபெக்ட் இல்ல. பயஸ் இருக்கும், நாய்ஸ் இருக்கும். ஆனா பேட்டர்ன் கத்துக்க நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சது. சிப் சைட்ல பெரிய சேஞ்ச். லார்ஜ் மாடல்ஸ் ட்ரெயின் பண்ண நார்மல் லேப்டாப் ப்ராசஸர் போதாது, ஜிபியூஸ் தேவை. அதுவும் பெரிய ஜிபியூ கிளஸ்டர்ஸ். மாடர்ன் டேட்டா சென்டர்ஸ்ல என்விடியா பிளாக்வெல், GB200 கிளாஸ் ரேக்ஸ் மாதிரி சிஸ்டம்ஸ் லார்ஜ் மாடல்ஸை ட்ரெயின் பண்ணவும் சர்வ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணுது. மாடல் சைட்ல டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி டிசைன்ஸ், டெக்ஸ்ட், கோட், இமேஜஸ், ஸ்பீச் இவைகள்ல பேட்டர்ன்ஸ் கத்துக்க ரொம்ப யூஸ்ஃபுல் ஆனது. ப்ராடக்ட் சைட்ல சிம்பிள் சாட் பாக்ஸ், இமேஜ் டூல், கோட் அசிஸ்டன்ட், வாய்ஸ் இன்டர்ஃபேஸ் வந்ததும் நார்மல் யூசர்ஸ் நேரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பவுண்டரி, ஏஐ பூமை ஒரு கம்பெனிக்கு மட்டும் ரெடியூஸ் பண்ணாதீங்க, ஒரு மாடலுக்கு மட்டும் ரெடியூஸ் பண்ணாதீங்க. இது ஸ்டாக் லெவல் சேஞ்ச். டேட்டா, சிப்ஸ், மாடல்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராடக்ட் டிசைன், சேஃப்டி, டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் சேர்ந்து தள்ளின சேஞ்ச். இதை தெரிஞ்சா பிளைண்ட் எக்ஸைட்மெண்ட் குறையும். அதே நேரத்துல யூஸ்ஃபுல் கான்ஃபிடன்ஸ் வரும். ஏஐ டூல் பார்த்தா இது எந்த டேட்டா பேட்டர்னை ரிலை பண்ணுது, பின்னாடி என்ன மாடல் இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கலாம், நான் எங்க வெரிஃபை பண்ணணும்னு கேட்க முடியும். செக் பாயிண்ட், ஏஐ இப்போ பூம் ஆனது ஏன்னு கேட்டா ஒரு ஆப் பேர் மட்டும் சொல்லாதீங்க. டேட்டா, சிப்ஸ், மாடல்ஸ், ஆப்ஸ் சேர்ந்து இம்ப்ரூவ் ஆனதாலான்னு சொல்லி பாருங்க. ஃபைனல் லைன், ஏஐ பூம் ஆனது டேட்டா, சிப்ஸ், மாடல்ஸ், ஆப்ஸ் எல்லாம் ஒண்ணா இம்ப்ரூவ் ஆனதால. அடுத்த எபிசோட்ல இதை கிளியர் பண்ணுவோம். ஏஐ பூம் ஆனதால அது ஹியூமன் ஆயிடல. ஏஐக்கு ஹியூமன் பிரெயின் இருக்கா இல்ல பேட்டர்ன் மெஷினா?